அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை அந்த திருச்சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் திருச்சபையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே கூட, இந்த கடைசி நாளிலே, உங்கள் வாரத்திலே உங்கள் மத்தியில் நிற்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருக்கு மனதார துதியும் கனத்தையும் நான் ஏறெடுக்கிறேன். அதே போல இந்த வாய்ப்பை கொடுத்ததான பாஸ்டர் போதகரையா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட வாசித்தால் அது பிரயோஜனமா இருக்கும். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். அல்லேலூயா. இதை சொல்லுகிறவர் யார் என்று சொன்னால், 22வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே. இதை யார் சொல்றாரு? சும்மா மனுஷனால உண்டாக்கப்பட்ட, மனுஷனால கைவேலையால செய்யப்பட்ட, மனுஷன் தனக்குத்தானே தன்னுடைய யுக்தியின்படி தன்னுடைய ஞானத்தின்படி கட்டமைக்கப்பட்டதான ஒரு என்ன சொல்றது, அது பேசுதா? இல்ல. சொல்லுகிறவர் யார்? 18வது வசனத்துல யார் சொல்றான்னு சொல்றார் பாருங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. அங்கிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். யார் சொல்றாரா? வானத்தை சிருஷ்டித்துன்னு சொல்லல. எதை சொல்றாரு? பன்மையில சொல்றாரு, சிங்குலர்ல சொல்லல. புரிஞ்சுக்கணும். வானம் என்பது வேற, நாம் பார்க்கக்கூடிய கண்களால் பார்க்கக்கூடியது. ஆனா வானங்கள் உண்டு. பவுல் சொல்றார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன். அதற்கு மேலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. அங்கதான் பரலோகம் என்று நாம் காணக்கூடாது, இதுவரை கண்டிராததும் காணக்கூடாதுமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நகரம் ஒன்று ஜொலிக்கிற தங்க நகரம் ஒன்று உண்டு. அங்கு இயேசு மகாராஜா சிங்காசனத்திலே ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அந்த வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க, பூமியை உண்டாக்கிட்டு வெறுமையா சும்மா சிம்பிளா அதை வேஸ்டா போடாம குடியிருப்புக்காக சிருஷ்டித்து அவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. என்ன சொல்லுகிறார் என்றால், அதான் 28ஆம் வசனம் சொல்றார், பூமி என குடியிருப்புக்கு பூமியை தானே சிருஷ்டித்தார். மனுஷன் இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சு நாங்க அங்க போய் வாழுவோம், நிலாவில் போய் வாழுவோம், இல்ல மார்ஸ் கண்டுபிடிப்போம், ஜூபிட்டர், எங்கேயும் போக முடியாது. மனுஷனுடைய ஞானம் எல்லாம் தேவனுக்கு முன்பாய் பைத்தியமா இருக்கிறது. நன்றாய் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எங்கேயும் போக முடியாது. ஏன் எங்கேயும் போக முடியாதுன்னா, பூமியை குடியிருப்புக்குன்னு சிருஷ்டித்து வச்சுட்டார், அவ்வளவுதான். அதை தாண்டி மனுஷன் தன்னுடைய இவ்வளோண்டு குருவி மூலையில ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் அனந்த ஞானம் உள்ளவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவருடைய ஞானத்தை நாம் ஆராய முடியாதது. இவ்வளோண்டு மூளையில, லிமிட்டடான ஒரு மூளையில, அதுலயும் பாதி நம்ம யூஸ் பண்றது சில நேரத்தில் இல்லை. ஒன்று இவ்வளோண்டு மூளை வச்சுட்டு அவ்வளோ பெரிய சர்வ வியாபியனுடைய தேவனுடைய திட்டத்தை மனுஷனாலே, எந்த பெரிய மனுஷனா இருந்தாலும் மாற்ற முடியாது. ஏன் சொல்லுகிறேன்? பூமியை வெறுமையா இருக்க வைக்காமல் அங்க குடியிருக்க வச்சிருக்கிறார்ல. நீங்கள் எல்லாரும் கவனிங்க, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இதை தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலமாக தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார். எதுக்கு வருகிற தீர்க்க தரிசனம்? என்னை நோக்கி பாருங்கள் சொல்லிட்டார். நானே கர்த்தர், நானே தேவன், வேற ஒருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாய் முடங்கும், நாவு யாவும் என்னை என்ன பண்ணும், முன்னிட்டு ஆணையிடும், இதெல்லாம் சொல்லிட்டார். ஆனா முழங்கால் யாவும் எப்ப முடங்கும், நாவு யாவும் எப்ப ஆணையிடும் அப்படின்னா, அதுக்கு
பிலிப்பியர் நீங்க 2ஆம் அதிகாரத்துல பாருங்க. பிலிப்பியர் எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல, பிலிப்பியர் இந்த புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அங்க தீர்க்க தரிசனமாய் 2 சொன்னதை இங்கே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அதை நிறைவேற்றினார். என்ன நிறைவேற்றினார்? Every knee shall bow down before the name of the Lord Jesus Christ. எல்லா முழங்கால்களும் முடங்கியே ஆக வேண்டும். எந்த நாமத்துக்கு முன்பாக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், அதனால தான் நம்ம பாடுறோம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் ஒரு கூட்டம் இருக்கு, அது நரகத்தினுடைய கூட்டம். எல்லாமே முடங்கி ஆகணும். அதே போல எல்லா நாவுகளும் என்ன அறிக்கையிடணும்னா, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, the Lord Jesus Christ. சும்மா இயேசு இல்லை. சில நேரத்தில் நம்ம சும்மா ஆமாம் இயேசு 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 கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், ஆமாங்க போயிட்டு வந்தாங்க இயேசு. வேதம் அப்படி கொடுக்கல. எப்பயுமே நம்ம ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் போது மிக கனத்துக்குரியவர்களாய் அவரை நமக்கு சொல்ல வேண்டும். The Lord Jesus Christ. அவர் எப்படி சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் அப்படி சொல்றார். பவுல் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது பாருங்க, நம்முடைய ரட்சகராய் இருக்கிற, நம்முடைய அப்படி அந்த வார்த்தை ரட்சகராய் இருக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. சும்மா இயேசு 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 கிறிஸ்து இயேசு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். யார் அவர்? அவர் தேவன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, மாமா மச்சான் இல்லை. சும்மா இயேசு இயேசு இதோ போறா வராம சொல்றதுக்கு நோ. we give the most respect to our God. நம்முடைய உச்சக்கட்ட மரியாதையை நாம் தேவனுக்கு செலுத்த முடியும். ஒரு தேசத்தினுடைய உயர் அதிகாரியா இருக்கிறவங்களை நம்ம சும்மா ஒரு பேரை சொல்லி பார்ப்போம் பப்ளிக்ல. அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. ஹானரபிள் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு கனத்துக்குரிய. அப்போ உலக மனுஷர்களே இவ்வளவு கனத்துக்குரியவன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கியே ஆகும். அது ஒரு நாள் வரும். இன்னைக்கு நமக்கு பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு பரியாசம் பண்ணிட்டு போற, இது சர்ச்சுக்கு போது பாரு, இது பைபிளை தூக்கிட்டு போது பாரு, இது கோயிலுக்கு போது பாரு, கிண்டல் பண்றது போல இருக்கும். ஆனால் a day will come, one day will come. ஒரு நாள் வரும். அந்த நாள்ல எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கியே ஆகும். அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி, ஆனால் அந்த நாளுக்கு முன்பாக நோக்கி பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிஃபோர் தட் டே கம்ஸ், அதுக்கு முன்பாகவே நோக்கி பார்த்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதை பழைய ஏற்பாட்டிலே நான் எல்லாருக்கும் வசனம் சொன்ன போனா நேரம் ஆகும். பழைய ஏற்பாட்டிலே நீங்க என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அது சொன்னார், நோக்கி பார்க்கின்றால் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, சரி நான் இதை சொல்லிட்டு நான் சீக்கிரமா நிறைவு செய்ய. நோக்கி பார்த்தல்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் உங்க எல்லாரையும் பார்க்கிறேன். இது நான் பொதுவாய் பார்க்கிறது. ஆனால் நோக்கி பார்த்தது என்றால் உற்று நோக்கி பார்த்தது. இப்போ நான் ஒரு சகோதரன் இப்ப பாக்குறேன், அங்க ஒரு லேப்டாப் வச்சுட்டு அவரை பாக்குறேன்னா எனக்கு மற்ற யார் மேலேயும் ஃபோக்கஸ் கிடையாது, அவர் மேல மட்டும்தான் ஃபோக்கஸ். இன்டென்ஷனலா ஃபோக்கஸ்டா இருக்கிறது தான் நோக்கி பார்க்குதல். நோக்கி பார்க்கன்னா என்ன? ஆண்டவர் எல்லாரும் என்ன பாருங்கன்னு சொல்லல, எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், ஃபோக்கஸ்டா இருங்க. நம்ம கிறிஸ்தவர் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்து நாம் இருக்கிறவர்கள், we should be focused in our Christian life. பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரும், என்னையும் சேர்த்து தான் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரும். ஆனால் நம்முடைய கண் அவரை நோக்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு நாள் ஒரு சத்தம் வரும், அந்த நாள் சத்தத்தை நாம் கேட்காதபடிக்கு இப்போ நம்ம ஃபோக்கஸ்டா இருந்துட்டோம்னா அந்த நாளுக்கு நாம் தப்பு வைக்கப்படுவோம். சரி, அப்போ இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்? நோக்கி பார்த்தால் என்ன அர்த்தம்னா, சிம்பிளா புரிஞ்சு, நோக்கி பாருனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காரியத்தை உற்று பார்க்குதல், ஃபோக்கஸ்டா பார்க்குதல். இப்ப நம்ம வீட்டுல சில நேரம் பல காரியங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் திடீர்னு நமக்கு ஒரு டிவியில் ஏதோ ஒண்ணுன்னா நம்ம பல காரியங்கள்லாம் டக்குன்னு அங்க பாக்குறோம் பாருங்க, நம்ம ஃபோக்கஸ் அங்க மட்டும் பாக்குறோம் பாருங்க, அதுதான் நோக்கி பார்த்தல். பழைய ஏற்பாடுல அந்த என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலிருந்து கொண்டு வரும்போது கானான் தேசத்துக்கு நேரா போகும்போது, கானான் தேசத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்பாக
அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தோன்னே ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவளுக்குள்ளே அனுப்பினார். அது கடித்த போது எல்லாம் நிறைய பேர் செத்து போனாங்க. செத்து போன உடனே அப்புறம் மோசேட்ட புலம்புறாங்க, ஐயோ நாங்க பாவம் செஞ்சுட்டோம், ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க என்று சொல்ல உடனே ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை மோசேட்ட சொல்றார், வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்புல தூக்கி, ஒரு மரக்கம்புல தூக்கி வை, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைக்க கடவன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அந்த ஒரு வசனத்தை அதை அவன் பார்த்தால் பிழைப்பான்னு சொல்லல, எப்படி சொல்றாரு, அதை அவன் நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்போ ஒரு சர்ப்பம்னா என்ன அர்த்தம்? சர்ப்பம் பிசாசுக்கு அடையாளம், அவனுடைய காரியத்துக்கு அடையாளம், பாவம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உலகம் எங்கும் சில நேரத்திலே பாவத்தினாலே கடிபட்டிருக்கிறார்கள் ஜனங்கள். அதுக்கு எங்கெங்கயோ போய் பரிகாரம் தேடுறாங்க. எங்க போனா அங்க போனா சரியாயிருமா, அங்க போய் இப்படி மூழ்கி இருந்துச்சா சரியாயிருமா, இல்ல இந்த நபரை போய் பார்த்தா சரியாயிருமா, எங்கெங்கயோ பாவத்தினாலே கடிக்கப்பட்டிருக்கிற, சாபத்தினாலே கடிக்கப்பட்டிருக்கிற, தோல்வியினாலே கடிக்கப்பட்டு இன்னைக்கு குடும்பங்கள்ல பலவிதமான தோல்விகள், பலவிதமான கடன் பிரச்சனைகள், பலவிதமான வியாதிகள். ஆனால் நோக்கி பார்க்க வேண்டிய நாம் தவறிவிட்டோம். எங்க நோக்கி பார்க்க? அதுக்குதான் ஆண்டவர் சொல்யூஷனை கொடுத்தார். நீ இந்த இது பழைய ஏற்பாட்டின்படினாலே நிழலாட்டமாய் சொல்லி, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா எதுனா, சிலுவை மரமாகிய கம்புல இயேசு கிறிஸ்து தாமே பலியானபடினாலே அவரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். அல்லேலூயா. அதை யார் சொன்னா? உங்களுக்கு புரியுதா? சத்தியம் புரியுதா? அல்லேலூயா. சத்தியம் புரியுதா? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் ஆண்டவர்? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து என்ன சொல்லுகிறார்? சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல அங்க நடந்தத இயேசு மகாராஜா திரும்ப இங்க கொண்டு சொல்றாரு. சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல இயேசு மகாராஜா, இன்னும் நான் சில நாட்கள்ல பூமி நான் எதற்காக வந்தேன்னு, நான் உயர்த்தப்பட போகிறேன், சிலுவையில உயர்த்தப்பட போகிறேன். என்னை நோக்கி பார்த்து போது என்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய, பாம்பினால கடிக்கப்பட்டது சாவுக்கு நேராய் போகும், ஆனால் என்னை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். பிழைப்பான்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் வாழுவான். அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப்னா வாட் இட் மீன்ஸ்? என்ன அர்த்தம்? என்றென்றும் இயேசுவோட கூடிய ஒரு வாழ்வு தான் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வுக்கு நேராக தான் நம்ம போய்கொண்டிருக்கோம். இங்கே 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் அதிகப்படி வாழ்ந்து இங்கே சாப்பிட்டு இங்கே சாவோன்ற வாழ்க்கை மட்டும் இல்லை. குடிகாரன் சொல்ற மாதிரி மண்ணுக்கு நம்ம சாப்பிடுவோண்டா, அப்படியே தூங்குவோண்டா, அப்படியே செத்து போயிடுவோண்டா, அதனுடைய நம்பிக்கை அல்ல. நம்முடைய நம்பிக்கை என்ன? இயேசுவோட கூட நித்திய ஜீவனை நாம் வாழணும். அதுக்கு என்று தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ முதலாவது அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், வாழுவோம். அவரை நோக்கி பார்க்கும்போது வாழுவோம். சங்கீதம் 34 5வது வசனம் என்று எண்ணுகிறேன். 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன பண்ணலையா? வெட்கப்படல. அதுக்கு பதிலா என்ன ஆகுதுன்னா பிரகாசம். முதலாவது நோக்கி பார்க்கும் போது பிழைப்பார்கள், வாழுவார்கள். இரண்டாவது பிரகாசம் அடைவார்கள். மோசே 40 நாட்கள் தேவனோடு போது அவன் முகத்தை திரும்ப என்ன பண்ணல, யாரும் பார்க்கல. இன்னைக்கு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய நம்முடைய கண்கள் சில நேரத்தில் ஃபோக்கஸ் மாறுகிறது. எது வரைக்கும் நோக்கி பார்க்கணுங்க? நாங்க எது வரைக்குங்க நான் அவரை நோக்கி பார்க்கணும்? வேதம் எங்கேயுமே சொல்லல. அவரை தவிர்த்து வேற சப்ஸ்டியூட்டே கொடுக்கல. மோசே மூலமாய் கொடுத்தாலும் மோசேவை ஆண்டவர் பார்க்க சொல்லல ஜனங்களை. மோசே உன்னை பார்க்க சொல்லு, அதுக்கப்புறமாட்டி நீ அலோ பண்ண.
அதை நான் டைரக்டா அங்க பார்க்க சொல். ஏன்னா என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன், அவரை பார்க்க சொல். வேற அது போல எங்கேயுமே வேற சப்ஸ்டியூட்டே கிடையாது. அப்ப அவரை நோக்கி எது வரைக்கும் பார்க்கணும்? சங்கீதம் 123 சங்கீதத்துல 2வது வசனத்தை பாருங்களேன். இல்ல 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுத்துக்கிறேன். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எது வரைக்குங்க நோக்கி இருக்கணும்னு கேட்டா, அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம் கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்ணு எஜமானுடைய சம்பளத்துக்கு வேலை செய்யற. இப்ப நம்ம ஒரு ஜாப்ல இருக்கோம், ஏதோ செய்யறோம்னா என்னைக்கிடா சம்பளம் போடுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது போல வேலைக்காரனுடைய சர்வெண்ட்டுடைய கண்ணு மாஸ்டர்ஸுடைய கையை பார்த்துட்டே இருக்குது. ஏன்னா எப்ப கொடுப்பார் ஆண்டவர். இவர் சங்கீதக்காரர் சொல்றான், அது போல உங்க கையை நாங்க பார்க்கலப்பா, ஆனா நாங்க உங்க முகத்தை நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக நேரம் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனை நாம் நோக்கி பார்க்க தவறுகிறோம். தேவனை நோக்கி பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? அவரை நாம் நோக்கி பார்த்து நான் தேடனா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். நான் இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. நாங்க எங்க கண்களினால கண்டது மாத்திரம் இல்ல, நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்க ஒன்ன பார்த்தோங்க. நாங்க ஆதி முதல் அது இருந்தது, நாங்க கேட்டது, அப்புறம் நாங்க கண்கள்னால பார்த்தோம், அப்புறம் நோக்கி. இதை எழுதுறது யாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். இயேசுவின் மார்பிலே இருந்த மனுஷன் எழுதுறாரு, நாங்க நோக்கி பார்த்தோம். எதை குறிச்சு எழுதுறாரு? ஜீவ வார்த்தை குறிச்சு எழுதுறாரு. அப்போ கர்த்தரை நோக்க வேணா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுவோம் என்று எழுது. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரம் நம்ம நோக்கி பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய மொபைல் போன் நோக்கி பார்க்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல பல மணி நேரம் செலவு பண்ணுவோம், ஃபேஸ்புக்ல பல மணி நேரம் செலவு பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல எவன் வச்சிருக்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பல மணி நேரம் பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்ம வேதத்தை, இந்த ஜீவ வார்த்தையை நாம் நோக்கி பார்க்க தவறுவோம் என்றால் நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் வரும் என்று நாம் கனவு காண வேண்டாம். இன்ஸ்டாகிராமே பார்த்துட்டு இருந்தா அதுல உனக்கு சொல்யூஷன் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, கர்த்தர் இடத்துல இருக்குது. சொல்யூஷன் மாமா மச்சான்ட்ட இல்ல, கர்த்தர் இடத்துல இருக்குது. சொல்யூஷன் நம்ம பணத்துல இல்ல, கர்த்தர் இடத்துல இருக்கு. சொல்யூஷன் நமக்கு ப்ரமோஷனை போடுற பாஸ்ட இல்ல, கர்த்தர் இடத்துல இருக்குது. அருமையான தேவனுடைய ஜனமே, அவரை நோக்கி பார்க்க நாம் தவறும் போது நம்முடைய கண்கள் பலவித டிஸ்ட்ராக்ஷன் போகுது. ஏன் இன்னைக்கு நம்ம அவருக்கு நோக்கி பார்த்தோம்? காலையில் எழுந்த உடனே எவன் எத்தனை வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் போட்டிருக்கான், இல்லை எவன் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான், எத்தனை பேர் நம்ம காலையில் எழுந்த உடனே அதை பார்க்குறோம். வேதத்தை, ஜீவ வார்த்தையை நோக்கி பார்க்க நாங்கள் தொட்டது, இதில் தான் ஜீவன் உண்டு. அப்புறம் நல்லா படிச்சுட்டு இருந்தான் சார், என் பையன் திடீர்னு படிக்கவே மாட்டேன்றான், பேச்சை கேட்க மாட்டேன்றான். ஏன்? சபைக்கு நம்ம எப்படி வருகிறோம்? தேவனுடைய காரியங்களுக்கு அவரை நோக்கி பார்க்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவனை முன்னிட்டு தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், தேவனை தேடுகிறதுலையும் வேத வசனம் சொல்லுகிற ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் அவரை தேட காலமா இருந்து அவரை தேட வேண்டும். இன்னைக்கு வீடுகளில் இந்த வேத வசனங்கள்ல சினிமா சத்தம் கேட்குது, கிறிஸ்தவ வீடுகளில். அப்புறம் நாங்கள் இங்கே சபையில் நல்ல பாட்டு பாடி அல்லேலூயா சோத்திராண்டவர் சோத்திராண்டவர். தேவனை ஏமாற்ற முடியாது. நாம் மனுஷர்களை வென்றால் ஏமாற்றலாம். நம்ம போடுகிற உடையிலும் நாம் போடுகிற சத்தத்திலும் தேவனை ஏமாற்ற முடியாது. God sees our heart. நாம் திங்கள்லேருந்து இந்த ஆராதனை முடிச்சுட்டு வீடுகளுக்கு போகும்போது என்ன உணர்த்தப்பட்டு போகிறோம். சர்ச்சுக்கு வந்தாலே பெரிய விஷயம்ப்பா. அதுவும் வந்தால் 4 வாரத்தில் 2 வாரம் வருவோம், 2 வாரம் எங்கேயோ ஓடி போயிடுவோம். அப்படியே வந்தாலும் சும்மா தலையை கட்டிட்டு ஓடி போயிடுவோம். பல காரணங்கள்னால, நியாயமான காரணங்களால வர முடியாது. வீட்டில் சின்ன பிள்ளைங்க பலவீனமான, உடம்பு சரியாமல் இருக்குது, லேட்டாக, அதெல்லாம் நியாயமான காரணங்கள் தவிர்த்து மற்றபடி நம்முடைய இருதயத்தின் துடிப்பு எப்படி இருக்கு? ஐயோ என் ஆண்டவர் ஆலயத்துக்கு போக முடியலையேன்ற எண்ணம். உண்மையா நம் தேவனை நோக்கி இருப்போமானார்
எது வரைக்கும் நோக்கி இருப்போம் ஐயா? மனுஷன் நமக்கு ஒரு காரியம் செய்யற வரைக்கும் அவன் காலை ஒத்த கால பிடிக்கிறோமே. வசனம் சொல்லுகிற பிரபுக்களை மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஆண்டவர் காலை பிடிச்சோன்னா நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மனுஷ காலை பிடிச்சோன்னா செய்வான், செஞ்சுட்டு சொல்லி காமிப்பான், அவன் செய்யாமலும் போவான். கர்த்தர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக இடங்கள், அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல வேத வசனங்கள் சத்தம் இல்லை. ஆனா உலகத்துல ஜனங்களுக்கு அவங்களுக்கு புதிய ஃபுல் பைபிள் கூட இல்லை. ஏதோ ஒரு பகுதியை வாசித்து அவங்க நன்மை பெற்று கர்த்தர் பக்கமாய் திரும்பப்பட்டு இந்த வசனத்தினால உயிர்ப்பிக்கப்பட்டோமே, ஜீவ வார்த்தை எபிரேயர் 4:12 அதான் சொல்லுகிறது. The word of God has a life and the power. நம்ம நோக்கி பார்க்கிற முகங்களுக்கும் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் பல முக்கியத்துவம், தேவனுடைய ஆலயத்தை காட்டிலும் சில நேரங்கள் நம்ம போகிற ஃபங்க்ஷன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தருக்கு பவர் கிடையாது நம்முடைய சூழ்நிலையை மாற்ற. கடன் பிரச்சனை இருக்கிற இன்னும் கடன் பிரச்சனைக்குள்ள போவான், இன்னும் இஎம்ஐ வாங்குவான், இன்னும் பொருளாசையை பின்பற்றி போவான், இன்னும் சுகவீனங்கள் ஆகும். மனுஷர்களை நாடி 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 தேடி போவோமானால் நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமையாய் போய்விடும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம்? நாம் வேதத்தை சுமந்தால்தான், நாம் வேதத்தை வாசித்து நேசித்து வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நல்லா கவனிக்கணும். அதான் சொன்னார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி அப்போ ரட்சிக்கப்படுவீர்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இதை சொல்லி முடிக்க. ரட்சிக்கப்படுவீர்கள் என்ன தெரியுமா? காப்பாற்றப்படுவீர்கள் என்று இருக்கும், பாதுகாக்கப்படுவீர்கள். ஒன்று ஃபர்ஸ்ட் பிழைப்பீர்கள், ரெண்டாவது பிரகாசம் அடைவீர்கள், மூன்றாவது என்ன தெரியுமா? நோக்கி பார்க்கும்போது பாதுகாக்கப்படும். எதுலேருந்து பாதுகாக்கப்படும் தெரியுமா? நித்திய நரகத்தில் ஒரு நாள் போகும்போது இந்த வசனமே வெளிப்படுத்தின, நீங்க இப்ப எடுக்க வேண்டாம், ஒண்ணுல சொல்லியிருக்குது. இப்ப நோக்கி பார்க்காதவன் ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இயேசு மேகங்களோட வருவார், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். அன்னைக்கு எவ்ரி நீ ஷால் bow before the Lord Jesus. அன்னைக்கு ஐயோ இந்த இயேசுவை தானே நம்ம கிண்டல் பண்ணோம், இந்த இயேசுவை தானே இவங்க சும்மா ஏதோ மதம் மாத்துறாங்கன்னு சொன்னோம், இந்த இயேசுவை தானே நம்மளை பரியாசம் அவங்க கூட சொல்லும் போதெல்லாம் நம்ம அலக்கழிச்சோமே. அன்னைக்கு ஐயோ சர்ச்சுக்கு நான் இனிமேல் ஒழுங்கா போவேன் ஆண்டவர். இன்னைக்கு ரட்சண்ய காலம். டுடே இஸ் a day of salvation. நாளைக்கு ஒரு நாள் நான் மனம் திரும்ப நினைக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நாளை தினத்தை குறித்து நமக்கு நம்பிக்கை கிடையாது. வேதம் அதுக்காகவே நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அன்னைக்கு வந்துட்டு ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நான் இனிமேல் ஒழுங்கா பைபிள் படிப்பேன், இனிமேல் நான் சினிமா பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் அவர் காலில் விழுறதை பார்க்கிலும் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் இன்னைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறார். எங்களை இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகளோ, இன்னைக்கு ஏன் பிள்ளைகளுடைய படிப்புகள் சில நேரத்தில் அடி வாங்குது, குடும்பங்கள்ல சமாதான காரணர்னு வீட்டுல போர்டு வச்சிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் அப்போ இவரே சமாதான காரணர் பாட்டு பாடுவோம், வீட்டுல சமாதானம் கிடையாது. சர்ச்சுக்கு முடிச்சுட்டு போய் எத்தனை பேர் சண்டைகள் ஓயாது சண்டை. ஞானஸ்தானம் எடுத்துட்டு இன்னும் சிகரெட்டு குடிப்பழக்கமும் ரகசிய பாவங்களும் அந்தரங்க பாவங்களும் வீடுகளில் இன்னும் சினிமா சீரியல்கள் ஓயலை. ஆனா ஆண்டவர் நாங்க அப்ப நித்திய ஜீவனுக்கு போயிடுவோம் சார், பரலோகம் எங்களுக்கு திறந்துரும் ஐயா. எந்த நம்பிக்கையில சொல்றோம்? ஏமாந்து போக வேண்டாம் சபையாரு. என்னையும் சேர்த்து தான் பேசுற, எனக்கும் தான். என்ன நான் எக்ஸ்க்ளூட் பண்ணல, ஐ எம் இன்க்ளூடட். இன்னும் உங்களை காட்டிலும் எனக்கு அதிகம். தெய்வமே, அதுதான் தான் வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்கள் நாம் ஜாக்கிரதை. எதை நோக்கி பார்க்கிறோம்? இன்னைக்கு சோசியல் மீடியாவை நம்ம நோக்கி 2.5 மணி நேரம் அதுல லைஃப் இருக்கா, அடிக்ஷன் ஆகி போறான். அவனால எந்திக்க முடியல. ஐயா இதை விட்டு என்னால முடியலையா, அசுத்தமான வெப்சைட்ல சிக்கிட்டு விடணும்னு நினைக்கிறான, விட முடியல, சிக்கி வச்சிரும். எல்லாத்துக்கும் விடுதலை அவர்கிட்ட ஒண்ணுதான் விடுதலை. அருமையான வாலிபர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், வேதத்துக்கு அவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இன்னும் வீடுகளில் சினிமாக்களும் சீரியல்களும் ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை உங்க கணவர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படல, அவங்க பாக்குறாங்க, அது அவங்க பாக்குறாங்க, அதை விட்டு. பட் நம்முடைய இருதயம் எதை துடிக்குது? ரகசியமா போன்ல நாங்க பாக்குறோம், ஓடிடியில நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அப்பப்போ பார்த்துப்போம். எல்லாம் ஆண்டவரை தவிர்த்து நாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆவோமானால் நித்திய ஜீவன் சில நேரத்தில் கொஸ்டின் மார்க்கா. நான் போக மாட்டீங்கன்னு சொல்ல வரல, அது எனக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் நாம் செக் பண்ணி கொள்ள வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல அவரை மாத்திரம் பிசாசு அவரை விடுறதுக்கு தவிர்த்து மற்ற எல்லாம் விடுவான்.
அவர் தவிர்த்து அவரை நோக்கி ஜபத்துக்கு தேவனை தேர்றதுக்கு வீட்டுல குடும்ப ஜபங்கள் எத்தனை இன்னைக்கு இருக்குது? எத்தனை கிறிஸ்தவ வீடுகள் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பைபிளை தூக்குறதே இல்லை. பிள்ளைங்க ஸ்கூல் பாடம் படிக்கலாம் கேட்பாங்க, பெற்றோர் பைபிள் படிக்கலாம் கேட்க மாட்டாங்க, என்ன வேணா செஞ்சுட்டு போ. அப்புறம் அது வளர்ந்து வாலிப வயசு வந்தோடனே அது கோயில் சர்ச்சுக்கு வராது, ஒன்று வர எங்கேயும் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சுத்தப்போ. சின்ன வயசு வரைக்கும் நீங்க என்ன கற்றுக் கொடுத்தீங்க? வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தோமா? உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதபடி அதை என்னை காத்துட்டு போதுன்னு சங்கீதக்காரன் சொல்றான். நம்மளே காலைல வேதத்தை அப்பா அம்மா பேரண்ட்ஸே இல்லை குடும்பமே நம்ம எடுக்கலன்னா அப்புறம் நம்மளுடைய பிள்ளைகள் வாட் தே see அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. நாம் தேவனை தேட காலமா இருக்கு. இந்த காலத்துல நாம் தூங்கி விட்டுட்டு ஏசு ராஜா பகிரங்கமாய் வரும்போது குத்தினவர் கண்கள் அன்னைக்கு வரும்போது பூமி எல்லை எங்க எல்லாரும் முழங்கால் போடும்போது நம்ம முழங்கால் போட வேணாம். இப்பவே இயேசுவின் ராஜா நமக்கு கிருபையா இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். நம்ம மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தேவையில்லாதவைகள்லாம் ஒழிச்சு விட்டு இந்த வேதத்தை நாம் வாசிப்போம். தேவனை அறிய அறிய இந்த வேதத்தை அறிய அவர் பக்கமாய் அவரை நாம் நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சூழ்நிலை எல்லாம் அவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. நம்ம ஒரு சந்தோஷமா அவைகள் வெட்கப்பட அல்லேலூயான்னு சொல்லுவோம். ஆனா யார் முகம் வெட்கப்பட்டு போகல? அவரை நோக்கி பார்த்தோம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் இன்னும் வேதத்தை நேசிப்போம். வேதத்தை விட்டுட்டு ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன்னு நம்ம பொய் சொல்றோம். நான் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஒரு படிக்க தெரியல, அது நான் அந்த மாதிரி காரியங்கள் நான் சொல்ல வரல. நான் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஆனா நான் இயேசு ரொம்ப நேசிக்கிறேங்க. நான் எப்படி நம் வார்த்தையில சொல்றது இல்லை, இந்த வேதத்தோடு அவரோட ஜபத்திலே நாம் இருந்து அவருடைய முகத்தை தேடி நாம் நம்ம குடும்பங்கள் காரியங்களை அவருடைய இருதயத்தை நம்ம அவரோட இருதயத்தோட உறவு இருக்க போய் தான் அவரை நோக்கி பார்க்க நமக்கு இரக்கம் செய்வார். ஒருவேளை உங்க தேவை, ஒருவேளை ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு எப்பப்பா இரக்கம் செய்வீங்கன்னு வந்திருந்தா ஒரு கேள்வியோட சீக்கிரத்திலே உங்கள் காரியங்களை தேவன் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஒரு ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தெய்வமே, நான் ஏதோ யார் மேலே கோபத்துல எதுவுமே பேசல, உங்களை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எனக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் யார் கோபம் அது இல்லை, நோனோ. ஆண்டவரே, என்னையும் சேர்த்து தான், நானும் குறைவுள்ளவன் தான். தெய்வமே, நோக்கி பார்க்க வேண்டிய விதத்துல நோக்கி பார்க்கலையப்பா. உங்க வேதத்தை எடுக்கணும்னா எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா சோஷியல் மீடியால யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. 2 மணி நேரம் போறதே தெரியலப்பா. ஆண்டவரே, உங்க வார்த்தை எவ்வளோ கனப்படுத்துறேன், உங்க நாமத்தை எவ்வளோ கனப்படுத்துறேன். உமக்கு முன்பாக நான் என்னால் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியுதா? தெய்வமே, இறக்கம் செய். ஒருவேளை இந்த அனுபவம் இல்லை என்றால், இருக்கிறவர்களா இருந்தால் இன்னும் கூட்டிக் கொள்ளுவோம். இல்லை என்றால் இன்றைக்கு டுடே இஸ் a day of salvation. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்னும் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்களுக்கு அடிமையாகாதீங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் ஆனங்க சினிமா நான் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்க்குறேங்க. பொழுது வேண்டாம். பிசாசானவன் குடும்பங்களில் தாண்டவம் ஆடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநேக குடும்பங்களில் ஏன் தெரியுமா அவ்வளோ ஒரு பிசாசனுடைய இது எவ்வளோ மந்திரவாதங்கள் பொய், இந்த பொல்லாத உலகத்தினால கிறிஸ்தவ குடும்பம் அடி வாங்குறதுக்கு என்ன தெரியுமா? பிசாசுக்கு வாசலை நாம் திறக்கிறோம் நம்மை அறியாமலே. இன்னும் பொறாம ஓயலை, பொய் ஓயலை, கெட்ட வார்த்தை ஓயலை. ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் ஒழுங்காக நம்ம வந்துட்டு போயிருக்கோம் 2 மணி நேரம். ஜீவியம் மாற்றப்படணும். தெய்வமே, சுபாவம் மாற்றப்படும். எப்போ? அவரை நோக்கி பார்க்க பார்க்க அவருடைய சுபாவம் நமக்குள்ள வந்துருங்க. அவருடைய சுபாவம் நல்ல வார்த்தைகளை பேசுவோம், மற்றவர்களை தூக்கி எடுக்கிற வார்த்தைகள், மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகள், அப்படி நம்ம பேச ஆரம்பிச்சிடும். கோபங்கள் எல்லாம் நமக்கு மாற ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய திவ்ய சாந்தம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. நான் போகணுமே நித்திய ஜீவன், அதுக்காகத்தான் சிலுவையில உயர்த்தப்பட்டீங்க. காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொல்றதுல காரணம் இல்லை. வாலிப சகோதரன் சகோதரியே, அன்னைக்கு நீ செகண்ட் சான்ஸ்க்காக தெய்வமே தெய்வமே கெஞ்சி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உனக்கு ஒரு சான்ஸ். மற்றவர்களை பார்த்து கம்பேர் பண்ணாத. அவன்லாம் இப்படித்தானே இருக்கான், அவன்லாம் அப்படித்தானே இருக்கான், அவன்லாம் அப்படித்தானே இருக்கான். முடிவு பார்த்து நம்ம ஓட கடவோம். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த பிதாவே, குமாரனா இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இந்த நேரத்தில் உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. பலவித டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்பா, பலவித போராட்டங்கள், பலவித சோதனைகள் வாழ்க்கையில் அனுதினமும் பலவித சோதனைகளை நாங்க மறந்துடுறோம். ஆண்டவரே, தயவாய் மன்னிப்பீராக. உங்களை நம்ம மட்டும் நோக்கி, உங்க வேதத்தை நோக்கி பார்ப்போம். உற்று பார்த்து நோக்கி பார்த்து ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. பிரகாசம் அடைவார்களாக, பிழைத்திருப்பார்களாக, இவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக.
திருச்சபையார் ஆசீர்வதியும், போதகர் குடும்பத்தை ஆசீர்வதியும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.